Then coming to my dear brother and your Dhanush sir. Dhanush, நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இது மூணாவது முறை நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு குட்டின்னு ஒரு படம் பண்ணோம். Feel my love, feel his love, feel our love. Chennai, feel our love even through this film. And it's always been a wonderful experience, sir. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. And another favorite film of mine is Vengai. என்னோட ஒரு ஃபேவரட் சாங் இருக்குல்ல, காலங்காத்தால ஒளிஞ்சிருக்கும் வெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறியே பெண்ணு. இன்னொரு பாட்டு நீங்க பாத்தீங்க, உன்னை மட்டும் பிடிக்குது வா கண்ணை மட்டும் பிடிக்குது, உன்னை மட்டும் பிடிக்குது வா கண்ணை மட்டும் பிடிக்குது. So every time we worked on a film we really enjoyed the journey, and especially இந்த குபேரா பற்றி நான் பேசணும். ஏன்னா இது நம்ம பண்ண படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான படமாக நான் இதை பார்க்குறேன். அண்ட் நீங்கள் பண்ண படத்துலேயும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And Dhanush sir, I'm telling you, I know you rock all the characters, but this is, you took it to another level, and the way you played the journey of, உங்களுக்கே தெரியும்ல, இட்ஸ் ஃப்ரம் போர்கே மட்டும் இல்லை, ஒரு பெக்கர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி how he takes the whole thing. இந்த குபேரா ட்ரான்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. The way you went, and நான் I was surprised. நான் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது ஹே அப்படின்னு ஷாக் ஆனோம். அந்த ஷாக்கும் சேகர் சார் எடுத்த விதமும் தனுஷ் சார் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் இதெல்லாம் சேர்ந்து எங்கள் மனசுலேருந்து வந்தது தான் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ திங்க் யூர் ஆல் கோன் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச் சேகர் சார், தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். இப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட டியூனுக்கு வரிகள் மூலமாக உயிர் கொடுக்கக்கூடியவங்க, அதான் ஒவ்வொரு தடவை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் அந்த பாடல் கேட்டு அத்தனை நல்ல